ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நத்திங்கோட சிஎம்எஃப் பட்ஸோட ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் லான்ச் ஆன உடனே நம்ம வந்து வாங்கியாச்சு. இதில் 3 கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. பிளாக்கு, ஒயிட்டு, ஆரஞ்சு. நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் நம்மகிட்ட இருக்குது. இதோட செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2500 வந்து செல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வாங்குறவங்களுக்கு 2300 சொன்னாங்க. ஸோ அந்த ப்ரைஸில் வந்து நம்ம வாங்கியாச்சு. ஓகே, இதோட குயிக்கான அன்பாக்சிங் போயிடலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் சின்னதாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து சிஎம்எஃபோட இது அண்டு சார்ஜர் அதெல்லாம் வராது இல்லையா. ஸோ அதனால் இந்தமாரி சின்னதாக தான் கொடுப்பாங்க. உள்ளே வந்து கேபிள் கூட கிடையாது. ஈவன் இதில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பட்ஸும் அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா பட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டேப்பை பிரிச்சோடனே நமக்கு கீழே ஒரு ஓப்பன் இது மாதிரி இருக்கும். அதை பிடிச்சி வைத்தனா உள்ளேருந்து ஒரு பாக்ஸ் வரும். இதில் தான் நமக்கு பட்ஸும் வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஈஸியாக வந்து நம்ம இதை வந்து எடுத்துக்க முடியும். பேப்பர் வந்து நல்லாவே பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க, எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல். அண்ட் க்ளீனாக ஒயிட்டில் இருந்துச்சு. அண்ட் ஆன் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி லைட் இண்டிகேட் ஆகும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு ஒயிட் ஸ்க்ரோல் இருந்துச்சு. அது எதுக்குன்னு தெரியல. அண்ட் தென் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேப்பர் ஒர்க்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அது கண்டிப்பாக வந்து தேவைப்படுது. ஏன்னா கொஞ்சம் நிறைய செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. எக்ஸ்ட்ரா பட்ஸ் எல்லாம் இந்தமாரி வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் பாக்ஸில் இருந்தது. வேறு எதுவுமே வந்து பாக்ஸில் கிடையாது. இந்த பட்ஸில் மேலே இருக்கக்கூடிய இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒயர்லெஸ் சார்ஜர் மாதிரி இருக்கும், ஃபீல் ஆகும். ஸோ நான் வந்து அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, யூனிக் டிசைனாக இருக்கணும்ன்ட்டு. அதில் வந்து நம்மளால் ரோப் போட்டு ஹேண்டில் பண்ணிக்க முடியும். பழைய மாடல்லாம் வந்து போட்டு முடியல, அது போல் தான். அண்ட் தென் இது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன்டு பேட்டர்ன் இருக்குது. அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷேடோவில் தெரியும். அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. உள்ளேயும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் இருந்துச்சு. அண்ட் இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 பட்ஸும் வந்து சூப்பராக வந்து அட்டாச் பண்ணிருந்துச்சு ஒரு ஜிக்ஸாக் மெத்தடில். அண்ட் மேக்னெட் எல்லாமே கண்டிப்பாக வந்து ஆட்ஸ்அப் தான். செமையாக வந்து திக்காக ஓடிட்டுருக்கு. ஸோ ட்ராப் ஆக வாய்ப்பே இல்லை. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிஎம்எஃப் பை நத்திங் அப்படின்ட்டாங்க உள்ளே வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இதோட பிசிக்கல் ஒரு பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த வந்து ஒரு ரீசெட் பட்டனும் அண்ட் சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சி டைப் சார்ஜர் தான். ஸோ சார்ஜர் நம்ம ஃபோன் சார்ஜர் யூஸ் பண்ணி வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த பட்டனும் நிறைய இடத்த வந்து பேரிங்காக யூஸ் ஆகுது. அண்ட் தென் ஃப்ரண்ட்டில் ஒரு எல்இடி இண்டிகேஷன் இருக்குது. ஸோ அதுதான் வந்து பேர் ஆச்சுன்னா வந்து ஒயிட் லைட் எரியும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியலாம். ஆனால் வந்து காம்பேக்டான டிசைன் தான். ஒரு கைக்குள்ளே அடங்குது. பாக்கெட்டில் வச்சு ஈஸியாக வந்து கேரி பண்ணிக்க முடியும். ஸோ அதில் எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. அண்ட் அது மேலே கொடுத்துக்கிற ரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபிட்ஜெட் மாதிரி. அண்ட் பட்ஸும் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகவே இருக்கும். காதில் போட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து விசிபிளாக இருக்கிற மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ நல்லாவே வந்து தெரியும். அண்ட் டிசைன் வைஸ் நல்லாவே நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அதே பேட்டர்ன் வந்து இந்த 2 பட்ஸ்லையுமே வந்து போட்டிருக்காங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. அது அவங்க ஒரு வேளை பேட்டர்னாக கூட இருக்கலாம். ஓகே, பட்ஸோட ஓவரால் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு, நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அண்டு ஆப் வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்றதுலாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்ஸ் நம்ம பட்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்து அந்த ரீசெட் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேரிங் மோட வந்து ஆன் ஆகிடும். அப்போ வந்து நம்ம ஃபோனில் எல்லாத்தையுமே வந்து காட்டும். கூகுள் பேரிங் எத்தனால எல்லா ஃபோனுக்குமே வந்து விசிபிள் ஆகும் உடனே. அண்ட் ஈஸியாக வந்து பேர் பண்ணிக்க முடியும். குயிக் பேரிங்கே இருக்குது. அண்ட் பேர் பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஆடியோ வந்து நார்மலாக தான் கேட்குற மாதிரி இருக்கும். ஏஎன்சி வேணால் வந்து நம்ம ஒரு டச் பண்ணால் ஏஎன்சி ஆன் ஆகும், இன்னொரு டச் பண்ணால் ஆஃப் ஆகும். 2 சைட்லையுமே சேம் ப்ராசஸ் தான். அண்ட் இதெல்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணோன்னா வந்து அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அது வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு என்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணுன்றதை அவங்க யூசர் கைட்லேயே கொடுத்துருப்பாங்க. அது ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டா நேராக இந்த இது போல் தான் காட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பேஸை வந்து ஆன் பண்ணிக்க முடியும், ஆஃப் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பேஸோட லெவல்ஸும் இருக்குது. 1லேருந்து 5 வரைக்கும். அது வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஏன்னா அதிக பேஸ் கேட்குறவங்க இருப்பாங்க, கம்மியான பேஸ் கேட்குறவங்க இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இதில் EQ பேஸ் ரெஜிஸ்டர் இருக்குது. ஸோ செமையாக வந்து பண்ணியது இதில். அண்ட் நேச்சுரல் அந்தமாரி பாப்பு அந்தமாரி மியூசிக்கை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாமும் இதில் வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏஎன்சி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இதில் வந்து இருக்குது. அண்டு ஒரு பட்டனையும் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட்டுக்கு தனி கண்ட்ரோல்ஸு, ரைட்டுக்கு தனி கண்ட்ரோல்ஸு, அதெல்லாம் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுலேயும் எல்லாத்தையுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒன்று விடாமல் கால் அட்டன் பண்ணுறதும் சரி, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதோ, வால்யூம் டிக்ரீஸ் பண்ணுறதோ, எது வேணுமோ நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்டு நாய்ஸ் கேன்சலேஷனை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரண்ட் மோட் ஒன்று இருக்கும். அண்டு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஒன்று இருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சது தான். டிரான்ஸ்பரண்ட் மோடுன்றது வெளியே ஓடுற சவுண்ட்லாம் கேட்கும், நார்மல் ஹெட்ஃபோன் மாதிரி. ஏஎன்சி இல்லாத மாதிரி ஃபீலிங்கு. அண்டு ஏஎன்சி ஆன் பண்ணோடனே வெளியே ஓடுற சவுண்ட் எதுவுமே கேட்காது. அல்ட்ரா பேஸ் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல் 5 வரைக்கும் இருக்கும். நான் சொன்னாலே அதே போல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து பேஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது நீங்கள் 5 வைக்கிறப்ப தான் உங்களுக்கு ஃபுல் எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும் இந்த பட்ஸோடது. அது வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னடா இது காசு கொடுத்து வாங்கி அந்த லோ எஃபிஷியன்சியாக இருக்கிற மாதிரி இது அப்படின்னு தோணும். நீங்கள் இதை ஃபுல் பேஸ் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபீல் குட் தான். அண்ட் ஃபிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. எந்த அளவுக்கு ஷேக் பண்ணாலும் வந்து நமக்கு விழுற இது இல்லை. அண்ட் லைட்டாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ விழுற மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஆனால் விழவே இல்லை. ஈச் பட்ஸோட பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் 8 ஹவர்ஸ் அவங்க சொல்கிறாங்க. அதாவது 50 வால்யூமில் வந்து யூஸ் பண்ணுறப்ப 8 ஹவர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 1 மூவி பார்க்கலாம் ஃபுல் சார்ஜ் பண்ணி எடுத்திங்கன்னா. இதை நான் கொடுக்குற வாரண்ட்டி. அண்ட் கேஸையும் சேர்த்து ஒரு 35 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதில் வந்து ஒரு ட்ராபேக் என்னென்னா இதில் சார்ஜிங் ஒயர் கிடையாது. அண்ட் தென் இதில் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் என்னன்றதையும் மென்ஷன் பண்ணல. ஐபி ரெசிஸ்டன்ஸ் ஆச்சு கொடுத்துருக்கலாம். ஸோ அது என்ன இதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஹோல்ஸில் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த டேகோ இல்லை கீ செயினோ எது வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். ஹை கைஸ், வெல்கம் பேக். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம
சிஎம்எஃப் ஓகே. இந்த ப்ராடக்ட்டோட எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் வேணும்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணிங்க. அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் எடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். டாடா பாய்.